ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன் பரோட்டா எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏன் இதில் சர்க்கரை சேர்க்குறோன்னா பரோட்டாவோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ இது நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து இதோட 75 ml அளவுக்கு வெதுவெதுப்பான பால் நான் சேர்த்துக்கிறேன். பால் நீங்கள் சேர்க்காமலும் செய்யலாம். பால் சேர்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லா பன் மாதிரி சாஃப்டாக வரும். அடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். இது கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாவோட முட்டை கூட ஆட் பண்ணுறது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முட்டைலாம் ஆட் பண்ணாமல் தான் செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளோரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சாதான் நல்லா சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் பூரி உருட்டுற கட்டையால் நல்லா தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் தட்டணும். அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். கைகளால் பிசையும் போது கண்டிப்பாக 10 நிமிஷமாச்சு பிசைஞ்சால் தான் சாஃப்ட்னஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் பூரி கட்டையால் தட்டினீங்கன்னா ஈஸியாக 1 மினிட் நீங்கள் தட்டினாலே போதும். இப்போ நல்லா தட்டியாச்சு. அடுத்து இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி மடித்து விட்டு பூரி உருட்டுற கட்டையால் இந்த மாதிரி உருட்டிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நல்லா உருட்டிட்டு திரும்பவும் மடித்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கு உருட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால பரோட்டா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நான் நல்லா உருட்டி விட்டுக்க போகிறேன். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா உருட்டியாச்சு. பாருங்கள், நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் இந்த மாவை எடுத்து வச்சுட்டு தட்டு போட்டு மூடிக்கலாம். இது வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா அப்படியே ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை எடுத்துடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகிருக்கு. எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு மாவோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். எந்த ஒரு வெடிப்பும் விரிப்பும் இல்லாமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. அடுத்து இதை நான் கையாலேயே இந்த மாதிரி உருட்டி விட்டுக்க போகிறேன். எண்ணெய் அப்ளை பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் ஃப்ளோரில் வச்சு உருட்டணும், இல்லாட்டி ஃப்ளோரில் மாவு ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பரோட்டா மாவு விரித்து விடுறதுக்கு ஃப்ளோர் பயன்படுத்தாமல் கட்டை பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா மாவு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இது வந்து எந்த ஒரு வெடிப்போ விரிசலோ இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா ஷேப்பாகவும் நல்லா சூப்பராகவும் கிடைக்கும். அடுத்து இந்த மாதிரி எல்லா மாவுமே உருட்டி வச்சாச்சு. இதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு ஒவ்வொரு மாவுலேயும் எண்ணெய் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெயில் ஊறுறதுனாலையும் பரோட்டா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இந்த எண்ணெயில் ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஃப்ளோரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தரையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மாவையுமே பூரிக்கட்டையால் உருட்டி விட்டுக்கலாம். எந்த ஒரு மாவு பகுதியும் கனமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா விரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இல்லாட்டி மாவு வந்து கனமாக இருக்கிற பகுதியெலாம் வேகாமல் வரும். உருட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் கைகளாலே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா தின்னாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கத்தியால் இந்த மாதிரி எல்லா பகுதியுமே மாவை கோடுகளாக போட்டுக்கலாம். நீங்கள் பக்கத்தில் கோடு போடும்போது நல்லா
சூப்பரான லேயர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம கை விரலாலேயே எல்லா லேயருமே மேலே மேலே உருட்டிக்கலாம். ஒரு சைடில் பாதி அளவுக்கு இந்த மாதிரி உருட்டிட்டு அடுத்த சைடும் இந்த மாதிரி பாதி அளவுக்கு உருட்டிக்கலாம். நீங்கள் தரையில் எண்ணெய் கம்மியாக விட்டாலோ இல்லாட்டி எண்ணெய் அப்ளை பண்ணாமல் விரித்து விட்டாலோ மாவு பார்த்திங்கன்னா தரையில் நல்லா ஒட்டிக்கும், எடுக்கிறதுக்கு வராது. அதனால் ஒவ்வொரு மாவு வந்து விரிக்கும் போதும் தரையில் கண்டிப்பாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு தான் விரித்து விடணும். இப்போ இந்த மாதிரி மாவை 2 சைடுமே உருட்டி ஒன்று மேலே ஒன்று வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது நல்லா பன் மாதிரி சூப்பராக நல்லா பெருசாக வரும். இந்த மாதிரி நான் எல்லா மாவுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிட்டதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டா மாவை தோசைக்கல் மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம். எல்லா மாவுமே நான் ஒரே டைம்லேயே சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம சிம் ஃப்ளேமில் தான் வச்சு ஃபுல்லாகவே வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுமே ஒரே டைம்லேயே நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா 5 நிமிஷம் வந்து சிம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம மாவை திருப்பி போட்டுக்கலாம். சென்டர் பார்ட் பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக தீ இருக்கும். அதனால் அந்த பார்ட்டு வந்து ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். திருப்பி போட்டாச்சு. இதுவுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். வேகாத பார்ட்லாம் இந்த மாதிரி நம்ம கைகளாலே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்க பரோட்டா பர்ஃபெக்டாக வெந்து வந்துடுச்சு. அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மற்ற பரோட்டாவெல்லாம் தள்ளி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். இதுவுமே இப்போ நல்லா வெந்துடுச்சு. அடுத்து நம்ம இது எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த பரோட்டா சூடு ஆறுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கைகளால் நல்லா அடித்து விட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லேயராக சூப்பராக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான லேயர் பரோட்டா உங்களுக்கு வந்திருக்கு. இனிமேல் பன் பரோட்டா செய்யணுன்னா ஹோட்டல்லலாம் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. ஈஸியாக இந்த மெத்தடை பயன்படுத்தி வீட்லேயே சூப்பராக பன் பரோட்டா அழகாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த பரோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா எம்டி சால்னா நான் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.